என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா இந்த பஞ்சமி விடியலில் உனக்கான ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். அதையும் சற்று அவசரமாகவே கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகளினுடைய நடமாட்டம், அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றது. அதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் என்று எப்பொழுதும் உனக்கு வரும்பொழுதெல்லாம் உடனே உன் மனது அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை தேடுவதில்லை. அதற்கு மாறாக நமக்கு ஏதேனும் யாரும் செய்திருப்பார்களோ, நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றே யாரும் நம்மை சுற்றி வருகின்றார்களோ என்பது போன்ற உணர்வுதான் உனக்குள் ஏற்படுகின்றது. அப்படியானால் என் குழந்தை, இந்த உணர்வை உனக்குள் இருந்து நீக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா? என் குழந்தையின் பயத்தை உடனடியாக நீக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா? அதனால் உனக்கு அந்த பயத்தை போக்கிவிடவும், நீ எந்த விஷயத்தை செய்தால் உன் இல்லத்தில் தீய சக்தி இல்லை என்பதனை உன்னால் நம்ப முடியும் என்பதனையும் உனக்கு சொல்வதற்காக அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வராகியானவள் என்னுடைய வாக்கினை சர்வசாதாரணமாகவெல்லாம் நினைத்து நீ கடந்து சென்று விடாதே. அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறாள் என்றால் அதன் உள்ளர்த்தம் என்ன, அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்லது என்னவென்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தை, இன்று நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயத்திற்கு உனக்கு தேவைப்படுகின்ற பொருள் எலுமிச்சை பழம். என் குழந்தையே, ஒரு எலுமிச்சை பழம் நல்லதாக பார்த்து வாங்கிக்கொள். அந்த பழத்தை கடையிலிருந்து நீ வாங்கும் பொழுது பேரம் பேசக்கூடாது. இதை எனக்கு 5 ரூபாய்க்கு தரலாமே, 2 ரூபாய்க்கு தரலாமே என்று பேரம் பேசக்கூடாது. இது இதற்கு மட்டும் என்று கிடையாது. தெய்வங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து நீ கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்குகிறாய் என்றால் அந்த பொருளுக்கு ஒரு நாளும் பேரம் பேசி வாங்கக்கூடாது. விலை அதிகமாக இருக்கிறதே என்று வாங்காமலும் நீ வரக்கூடாது. ஏனென்றால் தெய்வத்திற்கு இதை நாம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ கணக்கு போட்டு கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற செல்வம் கூட வராமல் சென்றுவிடும். என் பிள்ளையே, எங்கெல்லாம் கணக்கு போட வேண்டும் என்று ஒரு விஷயம் இருக்கின்றதல்லவா? எதற்கெடுத்தாலும் கணக்கு போட்டு கொண்டிருப்பாயானால் நாளை உன் கைகளில் பணம் தங்காமல் போய்விடும். என் பிள்ளையே, தெய்வத்திற்கு ஒன்று நீ செய்ய நினைக்க கூடாது. நினைத்து விட்ட பிறகு இதை பற்றி எல்லாம் யோசிக்க கூடாது. மனதார நீ செய்தால் தெய்வமும் மனதார உனக்கு அள்ளி கொடுக்கும். நான் சொல்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக நீ எப்பொழுதும் தெளிவில் வைத்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, எலுமிச்சை பழத்தில் எந்த புள்ளிகளும் இல்லாமல் நல்ல பழமாக வாங்கி கொண்டு உன் பூஜை அறையில் இன்று வைத்து விடு. நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை செய்ய போகின்ற நேரம் நாளைய விடியல் பிரம்ம முகூர்த்த வேளை. நாளை அதிகாலையில் நீ இதனை செய்ய வேண்டும். இன்று முழுவதும் உன்னுடைய பூஜை அறையில் அது இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீ செய்ய நினைக்கின்ற இந்த செயலுக்கான பலன் உனக்கு கைகூடும். அதுவும் இனிமேல் உன் இல்லத்தில் தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாத நிலையை உருவாக்கும். நீ எதிர்பார்த்த பல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் அதன் பின்னால் தானாகவே நடக்க தொடங்கும். பல நாள் காத்திருந்து பலன் கொடுக்காத விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு பலன் கொடுக்க தொடங்கும். தீய சக்தி இருப்பதா இல்லையா என்பதனையும் உன்னால் இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த எலுமிச்சை பழத்தோடு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் என்னவென்றால், கல் உப்பு, நல்ல மிளகு, இதோடு குங்குமம். என் குழந்தையே, எலுமிச்சை பழத்தை என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கின்றேன். அதை நீ வைக்க வேண்டிய இடம் அது மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற இதை எப்பொழுது மாற்ற வேண்டும் என்றும் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன்.
இதை பார்க்கும் பொழுது எப்படி உன் இல்லத்தில் தீய சக்தி இருக்கின்றதா இல்லையா என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற இந்த எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டிக்கொள். இரண்டாக வெட்டி அதன் மேல் ஒரு பக்கத்தில் கல் உப்பினை வைக்க வேண்டும். ஒரு கல் உப்பு, அடுத்தது ஒரு நல்ல மிளகு என்று மொத்தம் கல் உப்பு 3, நல்ல மிளகு 3 என்ற எண்ணிக்கையில் மொத்தம் 6 இதனை நீ வைக்க வேண்டும். அதாவது நல்ல மிளகுக்கு எதிரில் கல் உப்பு இருக்க வேண்டும். இப்படி வைத்துவிட்டு அதன் மேல் குங்குமத்தை நன்றாக தடவி உன் இல்லத்தின் நிலைவாசலில் 2 புறமும் நீ வைக்க வேண்டும். என் தங்கமே, இதில் நீ வைத்துவிட்டு உடனடியாக இதனை மாற்றவும் வேண்டாம். அதை சென்று நீ பார்க்கவும் வேண்டாம். நாளை விடியலில் நீ அதை சென்று பார்க்கலாம். ஒருவேளை தீய சக்திகள் அங்கே நடமாட்டத்தோடு இருக்கிறது என்றால் இந்த குங்குமத்தினுடைய வண்ணம் மாறிவிடும். நீ உடனடியாக அதனை மாற்றிவிடலாம். அப்படி இல்லை, குங்குமம் அப்படியேதான் இருக்கிறது என்றால் இன்னமும் உன் இல்லத்தில் எதிர்மறை சக்திகள் இருக்கிறது என்கின்ற அர்த்தத்தை குறிக்கும். அப்படியானால் என் பிள்ளை, இந்த எதிர்மறை சக்திகளை விரட்ட நீ மீண்டும் அதனை மாற்ற வேண்டும். 1 வாரம் கழித்து நீ மாற்றலாம். என் பிள்ளை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் அல்லது ஏதேனும் நல்ல திதிகளில் அதனை நீ மாற்ற வேண்டும். என் குழந்தைக்கு இதன் மூலமாக ஒரு மிகப்பெரியதொரு தெளிவு கிடைக்கும். அது என்ன தெரியுமா? உன் இல்லத்திற்குள் தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற உன்னுடைய சந்தேகம் உன்னை விட்டு நீங்கிவிடும். நிச்சயமாக இதன் மூலமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தீய சக்திகள் காரணமா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகளா என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற விஷயத்தின் மூலமாக எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் அந்த எலுமிச்சை பழமும் அதில் இருக்கின்ற கல் உப்பு, நல்ல மிளகு இவையெல்லாம் இழுத்து கொண்டு வெளியில் விட்டுவிடும். தீய சக்தியானது ஒரு முறை ஒரு இல்லத்தை விட்டு வெளியேறி விட்டது என்றால் மீண்டும் ஒரு நாளும் அந்த இல்லத்தை அது திரும்பி பார்க்காது. அது திரும்பி பார்க்கவே நினைக்காது. அதனால் என் குழந்தை, இதையெல்லாம் உன் இல்லத்திற்குள் நீ செய்துவிட்டு அதன் பிறகு நிச்சயமாக மனதிற்குள் நீ மகிழ்ச்சி அடைவாய். உன் இல்லத்தில் இருந்த தீய சக்திகள் வெளியேறி விட்டதை கண்டு மனமகிழ்ச்சி அடைவாய். ஒருவேளை தீய சக்திகள் இல்லாமலேயே இருக்கட்டும், உன் மன திருப்திக்காக நீ இதனை செய்து பார். விடியலில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும், அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பலன் அதிகம். இந்த பலனை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் உன் தாயானவளின் விருப்பமாகும். இன்று நீ பூஜை அறையில் வைக்கின்ற பொருள் நாளைய விடியலில் உன் இல்லத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்றால் அதை செய்வதற்கு ஒரு நாளும் நீ தயங்காதே. உன்னுடைய இந்த விஷயத்தினால் உன் இல்லத்தில் இருப்பது தெய்வ சக்தி என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வ சக்தி முழுமையாக நிறைந்திருக்கின்ற இல்லத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி மெதுமெதுவாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கிவிடும். மனதிற்குள் இருந்த அத்தனை குழப்பங்களும் தேவையற்ற சஞ்சலங்களும் உன்னை விட்டு நீங்கி நீ செய்கின்ற செயலில் இன்னமும் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். உன்னுடைய முயற்சியை காண இந்த வராகி இப்பொழுது உன் முன்னால் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன். இதை மட்டும் செய்து என் பிள்ளை உனக்கான நல்ல பலன்களை நீ பெற்றுக்கொள். என்றுமே இந்த வராகி உனக்கு உடன் இருப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.